கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி முதல் வார்டு காமனகன்பட்டி கிராமத்தில் மின்சாரம், சாலை, சாக்கடை, குடிநீர் போன்ற அன்றாட அத்தியாவசிய ப்ராப்ளம் இருக்கிறது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா சூளகிரி ஊராட்சி முதல் வார்டு காமனகன்பேட்டை கிராமம். இது அமைந்துள்ள இடம் சூளகிரியிலிருந்து வேப்பள்ளி கிராமத்துக்கு செல்லும் டேம் ரோடு என்ற இடையில் அமைந்துள்ளது. இதுதான் நுழைவாயில். சூளகிரி தாலுகாவில் மற்ற கிராமங்கள் ஒப்பிடுகையில் இது பின்தங்கிய நிலையிலே இந்த கிராமம் அமைந்துள்ளது. எத்தனை வருடங்கள் என்று கழுகு பார்வை விட்டுருவோம். இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் பெரும்பாலானோர் விவசாயிகளாகவும் தினக்கூலிகளாகவும் அன்றாட வாழ்வை வாழ்ந்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அரசின் நிதியின் கீழ் கிடைக்கும் அரசின் நலத்திட்டங்கள் எதுவும் தெரியாம நிலையிலே இன்னும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த அவல நிலையை வெளி உலகிற்கு தெரிய வைக்க கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி காமனகன்பேட்டை கிராம நலன் குழு என்று ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு குழுவை உருவாக்கி நமது கிராமத்தை முன்னேற்றிட மற்றும் அடுத்த தலைமுறையினரின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட மற்றும் நல்வழி காட்டிட நல்ல எண்ணங்கள் கொண்ட ஊரில் உள்ள பெரும்பாலானோர் இந்த குழுவில் சேர்ந்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் இருக்கும் அன்றாட பிரச்சனைகளான சாலை, சாக்கடை, குடிநீர், மின்சாரம், இலவச வீட்டுமனை பட்டாக்கள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் உள்ளது இந்த கிராமத்தில். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட முழு காரணம் எங்கள் கிராமத்துக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் எதுவும் இல்லாத காரணம் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையே கேள்வி கேட்கும் விதமாக தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு கிராஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இந்த கிராசிங்கில் பார்த்தீங்களானாக்கா இந்த வளைவில் ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது. ஒரு கர்ப்பிணி பெண்களோ முதியோர்கள் யாராச்சும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட தூக்கின்னு வர்ற நிலையை தான் இருக்குது. இங்கே வரைக்கும் தூக்கின்னு தான் வந்துட்டு தான் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றணும். இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த இடத்துல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. வேலைக்கு நைட்டில் போயிட்டு வேலைக்கு வர்றவங்களாம் ப்ராப்ளம் ஆகிறாங்க. இவர் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் பாருங்கள், அவர் பொது பிரச்சனையில் இறங்கி அவரே மண் கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு இறங்கியிருக்காரு. அதிகாரிகள் பொதுப்பணித்துறையாளர்கள் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த ப்ராப்ளம் இபி ப்ராப்ளம். இதுக்கு பாருங்கள் ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க இபி லைனுக்கு. இது ஒரு 30 வருஷமாக அதுக்கு மேலே அப்படியே தான் இருக்குது. ஒரு கிராமத்தை முன்னேற்றிட மற்றும் நல்வழிகளை அரசாங்கம் எங்களுக்கு காட்டணும்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா இபி, சாலை, சாக்கடை, குடிநீர், வீடுங்களுக்கு அவங்க வாழ்கிறதுக்கு தகுதியான பட்டாக்கள் வழங்கி எங்களை மற்ற குப்பை தொட்டிகளை அமைச்சு இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எங்கள் கிராமத்தை. அது இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டுக்கு பட்டா இல்லை, இந்த சாலை எப்படி இருக்குது, இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி போவாங்க, கீழே விழுந்து மண்டை வடிச்சிடுறேன், ஏதாச்சும் ரத்தம் தான் வர மாதிரி இருக்குது இந்த இடம். இவர் பேர் திம்ராஜ், இவர் வீட்டு பட்டா இல்லை, இவர் எங்கெங்கேயோ சுற்றிருக்காரு, இவர் பட்டா இவர் கிடைக்கலங்க. என்ன காரணம்னு தெரியல. ஊர் மக்கள் என்னன்னு அவருக்கு சொல்யூஷன் தரணும். பாருங்கள், குப்பை தொட்டி இப்படியே இருக்குது. அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் கிராமத்துக்கு இந்த முழுக்க நோக்கம் அதிகாரிகளை கேள்வி எழுப்புறதுக்காக தான் வீடியோ போட்டிருக்குன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கு. அதிகாரிகள் மட்டும்தான் கேள்வி கேட்டுட்ருக்கோம், தவிர யாரும் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. பாருங்கள், இந்த இடம் சாலை வசதி எப்படி அமைஞ்சிருக்குன்னு, சாக்கடை வசதி, குப்பை தொட்டி வசதிலாம் பாருங்கள். இங்கே ஒரு சாக்கடை வசதி ஒரு 7-8 வீடு இருக்குது. இந்த 7-8 வீட்டுக்கு அங்கே தண்ணி ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து தண்ணி நிரம்பிச்சோன்னாக்கா அப்படியே வெளிஞ்சு போகிறது தான். குழந்தைங்களே வீட்டுங்களுக்கு வந்துடும். மழை தண்ணி வந்தாலும் அந்த இடம் அப்படியே வந்துடும். அப்படியே நோய்வாய்ப்பட்டு ஏதாச்சும் டெங்கு, மலேரியா ஏதோ ஒன்று பாதிப்பு தான். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வழி தான். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற கூட அந்த இடம் எங்களை கீழே விழுற மாதிரி தான் இருக்குது. அந்த வளைவில் பாருங்கள், குப்பை தொட்டி இல்லாமல் இந்த சைடு லெஃப்ட் சைடெல்லாம் குப்பை தொட்டி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகளே கொஞ்சம் பார்த்து எங்கள் ஊர் மக்களை கொஞ்சம் அக்கறை எடுங்கங்க. அதிகாரிகளே கொஞ்சம் ஒரு ஓட்டுக்காக மாத்திரம் எங்களை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஆல்ரெடி ஓட்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் கிராம மக்களை. அதிகாரிகளே ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்குறதுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு தான் போட்டிருக்கோம், தவிர வேறு யாரும் எதுவும் உள்நோக்கத்தோட எந்த வீடியோவும் கிடையாதுங்க. பாருங்கள், இவர் இங்கே போகிறாரு. குப்பை தொட்டியெல்லாம் இப்படியே தான் இருக்குது. அப்படி பாருங்கள், அவர் அந்த இடத்துல போகும்போது நிற்கிறாரு. என்ன ரீசனுக்காங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. காரணம் மழை தண்ணி அப்படியே அந்த இடம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறதுனால இதில் போகணுன்னு பண்ணியிருக்காங்க. இல்லைனா குழந்தைங்கள்லாம் அப்படியே கீழே ஒன்று தான். பாருங்கள், சாக்கடை அப்படியே ரோட்டில் அப்படியே போகுது பாருங்கள். கொஞ்சம் அரசு அதிகாரிங்க கொஞ்சம்
இம்ப்ரூவ்மெண்ட். யாராச்சும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற சமூக நீதி போராளிகளோ சமூக அக்கறை கொண்டவர்களோ யாராச்சும் கிராம மேம்பாட்டு திட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோ எங்கள் கிராமத்தை பார்த்து எது கொஞ்சம் செய்து கொடுங்க. அதிகாரிகளை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு அதிகாரிகளால் தான் எங்களுக்கு வழி கிடைக்கும். அதனால தான் வேறு யாரும் தனி மனிதர் என்ன பண்ணலாம், எங்களுக்கு எந்த நல்ல எண்ணங்கள் கொண்டது மூலயமா எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. கிடைச்சிருந்தால் இந்த கிராமம் எப்பயோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே கீழே விளைய வேண்டியது தான். இப்போது இதெல்லாம் யார் செய்து கொடுப்பாங்க? அதிகாரிகள் தான் செய்து கொடுக்கணும். அதிகாரிங்க எங்கள் ஊருக்கு வரும்போது அது செய்துடுறோம் இது செய்துடுறோன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட இன்னொரு காரணம் என்னென்னா, கிராம சபா கூட்டத்தில் எங்களுக்கு தேவையான கிராமத்துக்கு தேவையான எல்லா மனுக்களையும் அங்கே கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு. ஆகவே அதிகாரிகளை கேள்வி எழுப்பும் விதமாகவும் இந்த வீடியோ அமையும். சரிங்களா? ஈபி பார்த்திங்கன்னாக்கா 230 வோல்ட்டு தான் மற்ற கிராமத்தில் வருது. எங்கள் கிராமத்தில் வெறும் 150 வோல்ட்டு தான் வருது. ஏதாச்சும் அதிசயமாக ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் 230 வோல்ட் வந்துடுது. சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, குப்பை தொட்டி வசதி இல்லை, ஈவி பிரச்சனை ப்ராப்ளம், குடிநீர் சரியாங்கிறதுல பற்றாக்குறை தண்ணி உள்ளது. இது எல்லாமே நாங்கள் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கோம். சுடுகாடுக்கு சாலை அமைச்சு தர சொல்லி ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம். களத்திலே இருக்காங்க களப்போராளிகள். இன்னும் எங்களுக்கு சுடுகாடுக்கு சாலை அமைச்சரில்லை. பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரீன் கலர் வீட்டுக்கு பட்டா இல்லை. இவங்க பேர் பசம்மா, சின்ன தம்பி. இவங்க நிறைய இலவச பட்டா தரம் திட்டத்தில் எழுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க மனுக்கள். ஆனால் யாரும் எந்த அதிகாரியும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்ன காரணம்னு கூட சொல்லலை. ஏதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், குழந்தைங்க விளையாட்டுருங்க. எங்கே விளையாடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் அந்த பையன் நின்றுட்டு இருக்கான் பாருங்கள். குப்பை தொட்டி, சாக்கடை, அது நான் தான் ஒரு மண்வெட்டி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாக்கடை தான் வேணுங்க. பாருங்கள், இது ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதிக்கு இந்த சாலை வசதி இல்லை. பாருங்கள், சாக்கடை நிரம்பிச்சேன்னா அப்படியே குழந்தைங்க மேலே தான் இங்கே விளையாடுறது. எப்படி விளையாடுறது பாருங்கள். ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு நலன் அவங்களுக்காண்டி அவங்க இருக்கிற அதிகாரிகளும் இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்காண்டி எங்கான ஒரு கிரவுண்டு காமனைகள் சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரவுண்டு வச்சு கொடுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சிறுவர் பூங்கா அது மாதிரி எதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு டபுள் பாரு, ஸ்லைடிங்கு, ஏதாச்சும் ஒன்று சின்ன கோட் கிரவுண்ட் மாதிரி பண்ணி தந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இதுதான் ஆதிதிராவிடர் குடியிருப்பு சாலை. இந்த சாலை இந்த நிலப்பட்டு பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், இதுதான் இந்த கிராமத்தினுடைய இது ஒரு ப்ராப்ளம். சாக்கடை எப்படி இருக்கு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் அப்படியே பெரிய வச்சுருக்கு, அப்படியே நின்றுட்டு. சாக்கடையிலே ஒரு கிராமம் இருக்குன்னா அது எங்கள் கிராமம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி குப்பத்தொட்டிலே ஒரு கிராமம் இருக்குன்னா எங்கள் கிராமம் தான் நினைக்கிறேன். தெருவிளக்கு இல்லாமல் பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம். அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. சாக்கடை வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குப்பை தொட்டி வசதி இல்லை, தெருவிளக்கு பிரச்சனை இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கு. நலன்குழு சார்பாக மின்சாரம் கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருக்குது. இரவில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்கலாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது. குழந்தைங்கள்லாம் விளையாட முடியலை. வீட்டில் இருக்கிற நிறைய வீட்டுங்களுக்கு பெரும்பாலும் வீட்டுக்கு பட்டாக்கள் இல்லாமல் இருக்குது. ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதிகள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னாக்கா அங்கே துணி துவைக்கிறாங்க. அந்த துணியெல்லாம் அப்படியே துவைச்சி அப்படியே தண்ணி பாத்திரம்லாம் துவைக்கிற தண்ணியெல்லாம் இது வழியாக தான் கிராஸ் ஆகுது. இதுக்கு அதிகாரிகள்லாம் இந்த வழியில் வரும்போது மூக்க முடின்னு கர்ச்சிப்பு வச்சுன்னு வராங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அடுத்த டைம் பண்ணிடுறேன், இந்த டைம் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் கிராம மக்களை இத்தனை வருஷமாக வெறும் ஓட்டுக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வர குழந்தைகளுக்காகச்சும் எங்கள் கிராமத்தை முன்னேற்றத்துக்கான வழியில் செய்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.